வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல். இந்த பாடல் ஆழ்வார் எப்படி திருமங்கை ஆழ்வாரானார் என்று தெளிவாக விளக்குகிறது. தற்போது நாம் திருமணங்கொல்லையிலிருந்து திருநகரியை அடைந்துள்ளோம். இதுதான் தற்காலத்தில் திருமங்கையாழ்வார் அர்ச்சாவதார விக்கிரக வடிவத்தில் எழுந்தருளி இருக்கும் திவ்யதேசம். பெரிய கோயிலில் அமிர்தவல்லி நாச்சியார் சன்னதி வாயிலில் உள்ளோம். சமீபத்தில் ரொம்ப ஆச்சரியமான தோட்டம் ஏற்படுத்தி உள்ளனர். இருபுறமும் தோட்டம். இப்போதான் செடிகளெல்லாம் வளர ஆரம்பித்துள்ளன. நிரம்ப மழை பெய்திருக்கிறதுனாலே மேலும் கொஞ்ச காலம் பிடிக்கும், வளரும். புஷ்பங்களை கொய்து மாலையாக தொடுத்து பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேணுங்கிறதுலே எல்லா ஆழ்வார்களுக்கும் ஆசை. இதில் மலர்ந்திருக்கும் ஒவ்வொரு பூவும் வெறும் பூ மட்டுமல்ல. ஒன்று சத்தியம், ஒன்று ஞானம், ஒன்று தவம், ஒன்று புலனடக்கம். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புஷ்பம். இந்த பூக்களை கொய்து பெருமானுக்கு சமர்ப்பிப்பதை ஆழ்வாரே பாடுகிறார். கள்ளார் துழாயும் கணவளரும் கூவிளையும் முள்ளார் முளரியும் ஆம்பலும் முன் கண்டக்கால் புள்ளாய்வோர் ஏனமாய் புட்கிடந்தான் பொன்னடிக்கென்னு உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமாக் கொள்ளோமே. எந்த இடத்துல தோட்டம் துறவு புஷ்பத்தை பார்த்தாலும், எங்கே நகைக்கடையை பார்த்தாலும் உடனே அது அத்தனையும் பெருமானுடைய திருவடிகளுக்கு, வயலாளி மைந்தனுக்கு சமர்ப்பிக்கணும், மணவாளனுக்கு சமர்ப்பிக்க வேணும் என்றுதான் ஆசைப்பட்டவர் ஆழ்வார். ஏற்கனவே கூறியிருந்தேன், அர்ச்சாவதாரத்தில் அவ்வளவு அன்பு கொண்டவர் திருமங்கை ஆழ்வார். இந்த அன்பெல்லாம் கொடுத்தது யாரு? திருமந்திரத்தையே உபதேசம் பண்ணுறதுக்கு தூண்டினது யாரு? இந்த அமிர்தவல்லி நாச்சியார் தானே. இவளுக்கும் பெருமானுக்கும் திருக்கல்யாணம் நடக்க, கல்யாணம் எங்கே நடந்ததுன்னு பார்த்தோம். திருவாலியில் நடந்தது. பங்குனி மாதம் பூர நட்சத்திரம், அதாவது 8ஆம் திருநாள் அன்னைக்கு திருவாலியில் திருக்கல்யாண உற்சவம் நடந்து அங்கிருந்து மூடுபல்லக்கில் வரும்போது திருமணங்கொல்லையிலே ஆழ்வார் கத்தியை காட்டினார். பரகாலனாக நின்னார். பரனுக்கே காலம். இந்த பாட்டு இப்போ சொன்னேனே, வாழி பரகாலன். ஏன் திருமங்கையாழ்வாரை பரகாலன்னு சொல்கிறோம்? பரனான பகவானுக்கே காலநாட்டம் இருந்தாராம். இவர் கத்தியை காட்டின உடனே பெருமாளே நடுங்கினார். வேடிக்கைக்குன்னு வச்சுங்க. அப்போ நடுங்கித்தானே திருமந்திரத்தை உபதேசித்தார். வாழி பரகாலன், வாழி கலிகன்றி, கலியை கொன்றுவிடக்கூடியவர், கலி கோலாகலத்தை அழிக்கக்கூடியவர், கலி நம்ம துன்புறுத்தாத பார்த்துக்கிறவர். வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன், திருக்குறையலூரே அவதரித்தவர். இதோ திருநகரியில் என்றும் வாழ்ந்து வருபவர். வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொல். வாழி மாயோனை பகவான் வயலாளி மைந்தனை வாழ்வலியால் தன்னுடைய சின்ன வாளை காட்டி அதனாலே பயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி மந்திரத்தை கொண்டார். வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் தூயோன். ஏன் தூயோன்னு பேர்? கத்தியை காட்டி திருமந்திரம் வாங்கினா குற்றமுள்ளவன்னு தானே சொல்லுவார்கள். ஆனால் இங்கே கத்தியை காட்டி திருமந்திரம் வாங்கினது குற்றமே இல்லைங்கிறார். உயர்ந்ததை பெற்றார். அதற்கு முன் எப்படியோ இருந்தார், கத்தியைத்தான் காட்டினார். வால்மீகி திருடத்தான் திருடியிருக்கார். ஆனால் அதற்கு அப்புறம் இப்போ வால்மீகி ஆன பிற்பாடு யாருக்கான தைரியம் வருமா அவரை திருடன்னு சொல்கிறதிலே? அப்படியே மாறிவிட்டாரே. அதே போல் இவ்வாழ்வாரும் எப்படி இருந்தாரோ அது வேறு. பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார். 1000 பேருக்கு ததியாராதனை 1 வருஷம் பண்ணியிருக்கார். குமுதவல்லி நாச்சியாரை திருக்கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். எல்லாம் நன்மை செய்தார். இப்போ மந்திரத்தின் உபதேசத்தையும் பெற்றுவிட்டார். இனிமே தூயோன் சுடர்மான வேல், சிறந்த வேலை கையில் பற்றி கொண்டிருக்கிறார். எப்போ நீங்கள் திருமங்கையாழ்வாரை சேவித்தாலும் அழகான அணைத்த வேல்,
தொழுத கை, கைகளை கூப்பி கொண்டிருப்பார், வேலை கையில் இடுக்கில் சொருகி கொண்டிருப்பார். இப்படித்தான் ஆழ்வாருடைய சேவையே. அமிர்தவல்லி நாச்சியாரை சேவிக்கிறோம். இவளால் தானே இத்தனை அனுகிரகமே கிடைத்தது. அமுதம் கடையப்படும் போது கூடவே தோன்றினபடியால் அமுதவல்லி, அமிர்தவல்லி என்று திருநாமம். அஸ்வாப்சரோ விஷசுதா விது பாரிஜாதா லக்ஷ்மியாத்மனா பரிணதோ ஜலதிர்பூவ. கூரத்தாழ்வான் சாதிக்கிறார். பெருமாள் பார்க்கடல் கடைந்தார், நீணாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணாது, தன்னுடைய கடல்னு கூட பார்க்காமல் பெருமானே கடையிறார். நாம் படுக்கிற படுக்கையை யாருக்கான்னு விட்டு கொடுப்போமா? அதை கடைஞ்சி அதுலேருந்து வேண்டியதெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லுவோமா? ஆனால் பெருமாள் அனுமதிச்சார். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்தனர். மெதுமெதுவே ஒவ்வொரு பொருளாக உருவாகிறதுக்கு ஆரம்பிச்சது. உச்சை ஸ்ரவஸுங்கிற குதிரை வந்தது, தேவலோகத்து குதிரை. அப்சர ஸ்திரீகளெல்லாம் வந்தார்கள். ஹாலஹால விஷம் வந்தது, பரமசிவனார் குடித்து உலகத்தையே காப்பாற்றினார். சுதா அமிர்தம் வந்தது, அந்த அமிர்தத்தோட கூட லக்ஷ்மி தேவி உருவானாள். அதை எத்தனையோ பாசுரங்களில் பார்த்துருக்கோம். நாளை அமுதத்தோடையே பிறந்தபடியால், அமுதம் போன்ற குணம் இருக்கிறபடியால், அமுதத்தை விட சிறப்பை நமக்கு கொடுக்கிறபடியால் அமிர்தவல்லி நாச்சியார், அமுதவல்லி நாச்சியார். நாச்சியாரை சேவிச்சுனுட்டோம். இப்போ அடுத்து திருமங்கையாழ்வார் சரித்திரத்தில் என்ன நடந்தது? திருமந்திர உபதேசத்தை பெற்றுவிட்டார். பெற்றவர் அப்படியே மாறுட்டார்னு சொன்னேன். ஏற்கனவே அவருக்கு இருந்த அதிகாரம், அவருக்கு இருந்த பெருமை, அவர் முகத்தில் இருந்ததே வேறே. அது ஒரு பொலிவு, அது ஒரு மாதிரி பொலிவு. இப்போ அந்த பொலிவு அப்படியே மாறித்து பக்தி, அன்பு, நாக்குழறுகிறது, உள்ளம் நடுங்குகிறது, கால் நடுங்குகிறது, பேசர்ச்சே தழதழக்கிறது குரல். இப்படி ஆயிட்டார். ஏற்கனவே தானே தெம்பா இருந்தார், இப்போ இப்படி போய் தழதழக்கிறாரேனால் பக்தன் தழதழத்தால் தான் பெருமை, அவனுக்கு மயிர்கூச்செறிந்தால்தான் பெருமை, பேச முடியாமல் விம்மி விதிர்த்து பொறுமி அழுது தீர்த்தால் தான் பக்தனுக்கு பெருமை. நான் கையில் அப்படி நின்னோம்னு சொன்னால் வீரனுக்கு பெருமை. ஆனால் அது பக்தனுக்கு பெருமையா? பெருமானை கண்டவுடனோ ஒரு பக்தனை பாகவதனை பார்த்தவுடனோ அப்படியே குறுகி போய் அடியேன் என்று சொல்லிட்டு காலில் விடறான் இல்லையா? அதுதானே பெருமை. அந்த மாறுதலை ஆழ்வாருடைய முகத்தில் உற்சவத்தின் போதே ரொம்ப நன்னா சேவிச்சுக்கலாம். அடுத்து என்ன செய்தார்? அவருக்கு ஒரு ஆசை, அர்ச்சாவதார திவ்யதேசங்களுக்கு போகணும். பெருமான் ஒவ்வொருத்தரை ஒவ்வொன்றுத்துக்கு தேர்ந்தெடுக்கிறார். இப்போ பூ கைங்கரியமானமா தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பண்ணட்டும், மதுரையில் போய் தன்னை பற்றி பேசி ஜெயிச்சுட்டு வரணுமா பெரியாழ்வார் செய்யட்டும், தலைவராக இருந்து வேதாந்தத்தை தமிழாக்கி கொடுக்கட்டுமா நம்மாழ்வார் செய்யட்டும், நமக்கு பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கட்டுமா குலசேகரர் பண்ணட்டும், பெரியாழ்வார் பண்ணட்டும். இப்படி ஒவ்வொருத்தரை ஒவ்வொன்றுத்துக்காக வச்சுருக்கார். அதே போல் திருமங்கையாழ்வாரை எதற்காக வைத்தார்னால், ஓரோரு இடமா போகணும். ஆசேத்து ஹிமாச்சலம், சேத்துக்கரையிலேருந்து ஹிமாச்சலக்கரை வரைக்கும் மொத்த இடத்துக்கும் போகணும். இமவந்தன் தொடங்கி இருங்கடல் அளவும், இருங்கடல் தெற்கு கோடியில் இருக்கிற கடல், இமவந்தம் ஹிமாச்சலம், அங்கிருந்து இங்கு வரைக்கும் போனார், தனியே சென்றார். போய் ஒவ்வொரு திவ்யதேசத்துக்கும் பல்லாண்டு பாடினார். ஆழ்வாரை பற்றி ஒன்று சொல்கிறது உண்டு. பெரிய ராஜகுமாரர்கள், இளவரசர்கள், அவள்லாம் சாப்பிட்ணும்னா வெறும் அப்படியே சாப்பிட மாட்டாளாம். ஒவ்வொரு பிடி சோறு எடுத்து கையில் போட்டுன்னுட்டு அதை அப்படி குளிச்சுப்பாளாம். ஒரு கரண்டி நெய் குத்தணும், அப்போ தான் உள்ளே இறங்கும். இப்போ நெய்ன்னு சொன்னாலே கொழுப்பு வளர்ந்து போயிடும், சர்க்கரைன்னே சொல்லக்கூடாது, சர்க்கரை வியாதி வந்துடணுங்கிறா. அப்படி ஒன்றும் தப்பு இல்லை. ஆயுர் கிருத்தம்னு வேதம் சொல்கிறது. நம்ம ஆயுள் நீடித்து இருக்கணும்னால் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்க்கணும். எண்ணெயே கூடாது, நெய்யே கூடாதுன்னு வைத்தியர்கள் சொல்லலை, அளவுக்கு மீறி சாப்பிடாதேன்னு தான் சொல்கிறா. மேலும் வியாதி வந்துடுத்துன்னா கூடாதுங்கிறாளே தவிர, அந்த வியாதி இல்லாதவர்கள் தவிர்த்துட்டா வராதுன்னு நினச்சிட வேண்டாம். அதிகமாக எதையுமே சாப்பிடக்கூடாது, எதுவும் அளவோடு. அந்த சின்ன நெய் ஒரு கரண்டி அளவுக்கு, கரண்டின்னா நீங்கள் பெருசாலாம் கற்பனை பண்ணிக்கூடாது, ஒரு சின்னதாக இருக்கிற அளவுக்கு குத்திண்டோம்னால் ஆயுளை நீடிக்கும். அதனால் நான் ஒவ்வொரு தரமும் இளவரசர்கள் சாப்பிடச்சே அப்படி குளிச்சுன்னு நெய் குத்திப்பாளாம். அதே இவரும் ஆலிநாட்டு அரசன் தானே. திருமங்கையாழ்வார் ஒவ்வொரு பாட்டும் பாடச்சே என்ன பண்ணுவாராம்? ஒரு வரி அவதாரத்தை பாடுவர், கிருஷ்ணாவதாரத்தையோ ராமாவதாரத்தையோ வராகாவதாரத்தையோ. அடுத்த வரி ஏதோ ஒரு கோவிலை பாடுவர். உடனே அவருக்கு அர்ச்சாவதாரத்தை பாடணும். இப்போ நம்மாழ்வார் அப்படி இல்லை. பிருந்தாவனத்தில் கண்ணன் அனுபவித்து பாடின்னு இருக்காருன்னா 10 பாட்டும் கிருஷ்ணானுபவமாகவே பாடுவர். அவதாரத்தின் போது என்னென்ன விளையாட்டுக்கள் பண்ணானோ மொத்தத்தையும் 10 பாட்டு பாடுவார். ஆனால் அப்படி திருமங்கையாழ்வார் பண்ணவே மாட்டார். ஒரு வரி கண்ணனை பற்றி பாடினார்னால் மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாயென்னும் கிருஷ்ணாவதாரம், வட திருவேங்கடம் மேயம் ஐந்தாவென்னும்
திருவேங்கடம்ங்கிறது ஸ்ரீனிவாச பெருமாள் ஏழுமலை. இதை போலே ஒவ்வொரு வரி பாடிவிட்டா போகிறோம். இப்போ கண்ணுமை திணிதுகந்த காளா என்றும் கன்றுகளை மெய்த்தான் ஆனந்தப்பட்டான் கண்ணன் கடிபொழில் சூழ் கணபுரத்தன் கனியே என்னும் அவரை திருக்கண்ணபுரத்தில் இப்போ திவ்யதேசத்தில் சேவிக்கிறேன். அப்போ பாருங்கள், ஒவ்வொரு வரி பாடினா அடுத்த வரி அர்ச்சையை பாட வேண்டியிருக்கு. ஆகவே அரசிளங்குமரர்களுக்கு பிடிதோறும் நெய் சேர்க்க வேண்டும். எங்கள் திருமங்கை ஆழ்வாருக்கு அடிதோறும் அர்ச்சை சேர்க்க வேண்டும். ஒரு பாசுரத்தினை ஒரு அடி பாடினா அடிக்கடி அர்ச்சை சேர்க்கணும். அவர் தன்னுடைய திருவடி மென் பஞ்சு மெல்லடி புறத்தான் இத்தனை இடத்துக்கு நடந்திருக்கிறார். ஆடல்மா குதிரை இருந்ததே, நம்ம கூட சொல்லுவோம், அதை போல் ஒரு குதிரை எங்களுக்கு இருந்திருந்ததுன்னா நாங்களும் பத்ரிகாசிரமத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வந்திருப்போம்னால் அந்த குதிரை பெருமான் அனுகிரகித்தார். அவருக்கு அர்ச்சையில் ஆசை இருந்தது. 6 திவ்ய பிரபந்தங்களை பாடினார். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கங்கூற அவதரித்த வீருடைய கார்த்திகனாள் இன்னென்னு காதலிப்பார். மணவாள மாமனிகள் உபதேச ரத்ன மாலையில் ரொம்ப அழகாக சொல்கிறார். இன்று கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்னில்லை, நம்ம இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்த அன்னைக்கு கார்த்திகையில் கார்த்திகை நாள். இப்போ அப்படியே நாள் கடந்து வந்திருக்கு. ஒவ்வொன்றா திருமங்கையாழ்வார் வைபவமாக தான் பார்த்துன்னு வந்திருக்கோம். மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மாறன் நம்மாழ்வார். அவர் 4 திவ்ய பிரபந்தங்கள் பாடினார். ரிக்வேத சமம், யஜுர்வேத சமம், சாமவேத சமம், அதர்வண வேத சமம். 4 வேதத்துக்கு சமமாக 4 பிரபந்தங்கள். ரிக்வேத சமமாய் திருவிருத்தம்னு பாடினார். அடுத்தது யஜுர்வேத சமமாய் 4 வேதங்கள். அடுத்தது யஜுர்வேத சமமாய் திருவாசிரியம்னு பாடினார். சாமவேத சமமாய் திருவாய்மொழி பாடினார். அதர்வண வேத சமமாய் பெரிய திருவந்தாதின்னு பாடினார். இது 4 வேதங்களுக்கு சமமாக நம்மாழ்வார் 4 பிரபந்தங்களை பாடிவிட்டார். அந்தந்த வேதத்தின் கருத்து பிழிந்தெடுத்து ரசமாக அந்தந்த பிரபந்தத்தில் இருக்கும். அப்போ வடமொழி கற்கவில்லையே, கவலைப்பட வேண்டாம், கற்கணும், நியாயம்தான், நமக்கு நல்லது தான். ஆனால் ஒருவேளை அந்த வடமொழி இல்லைங்கிறதுக்காக பயந்துபட வேண்டாம். நேர ஆழ்வார்கள் தமிழ் பாசுரமாக கொடுத்துருக்கா, இதை படிச்சுட்டோம்னால் இது எல்லாருக்குமாச்சே. அதில் எத்தனையோ நிர்பந்தங்கள்லாம் இருக்குது வடமொழி வேதத்தில். இது நம்ம தமிழ்மொழி வேதம். இதை படித்தால் அனைவருக்கும் எளிதில் புரியும். மேலும் இதில் அனுபவமே ரொம்ப நன்னா இருக்கும். அவர் 4 பிரபந்தம் பாடிவிட்டார். அடுத்து திருமங்கையாழ்வார் கடைசி ஆழ்வாராக பிறந்து 6 திவ்ய பிரபந்தங்கள் பாடினார். 4 பாடினார் நம்மாழ்வார், 6 பாடினார். 4 6ங்கிறது என்ன கணக்கு தெரியுமோ? 4ங்கிறது 4 வேத கணக்கு. 6ங்கிறது வேதங்களுக்கே 6 அங்கங்கள் உள்ளன. அங்கம்ங்கிறது ஒரு சப்ளிமெண்டரி ஸ்டடின்னு வச்சுக்கோங்க. அங்கம்னால் இதையும் படித்தா தான் மெயின் ஸ்டடியை ஒழுங்காக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பிஏ படிக்க போகிறோம், எம்ஏ படிக்க போகிறோம், படிக்கச்சே கெமிஸ்ட்ரி மேஜர்னுவா, மேத்தமேட்டிக்ஸும் ஃபிசிக்ஸும் ஆன்சலரின்னு சொல்லுவோம் இல்லையோ. ஆன்சலரி சப்ஜெக்ட்ஸை படித்தா தான் மேஜர் ஒழுங்காக வரும். அதே போல் வேதங்கள் 4 மேஜர் சப்ஜெக்ட். அதுக்கு கூட அங்கங்கள் தேவை. 6 அங்கங்கள்: சீக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் என்ன 6 அங்கங்கள். அந்த 6க்கு சமமாகத்தான் திருமங்கையாழ்வார் 6 பிரபந்தங்களை பாடினார். அதுக்காக சொல்ல வந்தேன். 4 வேதத்துக்கு சமமாக நம்மாழ்வார் 4, 6 அங்கங்களுக்கு சமமாக திருமங்கையாழ்வார் 6. அப்படி என்ன பிரபந்தங்கள் பாடினார்? முதல் இப்போ வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து என்று பெரிய திருமொழி. இதுதான் திருமங்கையாழ்வார் பாடினது முதல் பிரபந்தம். அந்த திருமொழியை எங்கே தெரியுமா ஆரம்பித்தார்? வடக்கே ஹிமாச்சலத்தில் இருக்கும் திரிப்பிரிதிங்கிற திவதேசம். எங்கோருக்கு வாலிமாவல தொருவனதுடல் கெட வரிசேர வளவித்து என்று தொடங்கி 10 பாசுரம் திருப்பிரிதி விதேசத்தில் ஆரம்பித்தார். பக்கத்தில் பத்ரிகாசிரமம் இருந்தது, பாடினார். சாலக்கிராமம் முக்திநாத் க்ஷேத்திரம் இருந்தது, பாடினார். அங்கிருந்து வரிசையாக பாடின்னு வந்திருக்கார். திருமங்கையாழ்வார் பாட்டில் ஒரு அழகு என்னன்னால், அப்படியே நாம் யாத்திரை போடலாம். அவர் பாட்டை வச்சுட்டோம்னா திருப்பிரிதி ஹிமாச்சலத்தில் ஆரம்பித்தா பாட்டை சொல்லிகிட்டே போகலாம். வழிநடுக பாடின்னு வந்திருக்கார். இப்போ நம்மாழ்வார்னா அப்படி சொல்ல முடியாது. ஒரு பாட்டு இந்த திவதேசத்தில் பாடுறார், திருக்குடந்தே கும்பகோணத்துக்கு பாடுறாருன்னா அதுக்கு முன்னாடி வானமாமலைக்கு பாடியிருப்பார், அதுக்கு அடுத்தது மலையாள திவதேசத்துக்கு பாடியிருப்பார். இப்படி போவார், அப்படி போவார், குறுக்க போவார், நடுக்க வருவார். வரிசையெல்லாம் போக முடியாது. ஏன்னா நம்மாழ்வார் ஒரு இடத்துல உட்கார்ந்து பாடினவர், போய் போய் பாடினவர் இல்லை. ஆனால் திருமங்கையாழ்வார் போய் போய் ஒவ்வொரு இடமா பாடினவர். பெரிய திருமொழி தான் முதல் பிரபந்தம். முதல் பிரபந்தத்தில் 1084 பாசுரங்கள். அதில் எத்தனை திவ்யதேசமோ வடக்கேர்ந்து ஆரம்பித்து பாடின்னு வந்தார். திருப்பிரிதி, பதரிகாசிரமம்,
முக்திநாத் சாளக்கிராமம், நைமிஷாரண்யம், நேர தெற்க இறங்கி வந்து அஹோபில க்ஷேத்திரம், அப்புறம் திருவேங்கடம், ஏழுமலை திருப்பதி க்ஷேத்திரம், அங்கிருந்து தொண்ட நாட்டுக்குள்ளே வருகிறார். அதிலிருந்து சோழ நாடு பாடி, பாண்டிய நாடு பாடி, தெற்கு கோடி வரைக்கும் பாடின்னு போயிருக்கார். அவர் போன ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய விருதுகள் அவர் எல்லாரும் கொண்டாடுறா. நாலுகவி பெருமாள் வந்தார், பரகாலன் வந்தார், மங்கமன்னன் வந்தார், மந்திரம் பெற்றவர் வந்தார், அரட்டமுக்கி வந்தார், கொங்குமலர் குழறியர் வேள் வந்தார் என்று ஒவ்வொருத்தரா சந்தித்து கொண்டு வருகிறார். சீர்காழிங்கிற திவ்யதேசத்துக்கு வந்தார். ஏதோ நடந்திருக்கு சீர்காழியிலே, என்ன நடந்ததுங்கிற சரித்திரத்தையும் மேற்கொண்டு இந்த திவ்யதேசத்தையும் அடுத்த நாள் பார்ப்போம்.